வெல்கம்ஸ் டு கௌசிஸ் கிச்சன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குழந்தைங்களுக்கான சத்து மாவு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம 32 ஐட்டம்ஸ் போட்டு இப்போ சத்து மாவு ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அது என்னென்னு வாங்க பார்க்கலாம். குதிரைவாலி, திணை, வெள்ளை சோளம், வரகு, ராகி, கம்பு, கைக்குத்தல் அரிசி, சோளம், சாமை, இது எல்லாத்தையும் போட்டு தான் இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். மூங்கில் அரிசி, பார்லி, சிவப்பு அவல், ஜவ்வரிசி, கோதுமை, காட்டியானம் அரிசி, கருப்பு கொள்ளு, மட்டை அரிசி, கேரளா அரிசின்னு அந்த அரிசி, பொட்டுக்கல்லை, இது எல்லாத்தையும் பேட்சாக வறுக்க போகிறோம். இப்போ இதில் அவரைப்பருப்பு, வெள்ளை அவரை, டபுள் பீன்ஸ், ராஜ்மா, தட்டைப்பயிறு, பட்டாணி, ஒயிட் பீன்ஸ், கருங்குவளை அரிசி, மாப்பிள்ளை சம்பா, இது எல்லாத்தையும் வச்சுருக்கோம். அதோட ஒரு துண்டு சுக்கு வச்சுருக்கேன், ஏன்னா பசங்களுக்கு ஜீரணமாகணும் அதுக்காக. இதில் பச்சைப்பயிறு, கருப்பு உளுந்து, பாசிப்பருப்பு, பாதாம், முந்திரி, வால்நட், இதையும் நம்ம இப்போ வறுத்தெடுத்துக்க போகிறோம். நம்ம குதிரைவாலி அரிசியை வறுத்துக்க போகிறோம். இதெல்லாம் தனித்தனியாக வறுக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் ஒன்றா வறுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் இப்போ காமிக்கிறதுக்காக உங்களுக்கு நான் தனித்தனியாக வறுத்து காமிக்கிறேன். நம்ம இதில் ராகி சேர்த்திருக்கோம். ராகி கால்சியம் சத்து ஜாஸ்தி இருக்கிறது, ரொம்பவே ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. எல்லாமே நம்ம ஒரு டம்ளர் அளவு மெஷர்மெண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா ராகி மட்டும் நம்ம தாராளமாக 2 டம்ளர் மெஷர்மெண்ட்டு கூட எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அதில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்ம இதில் அடுத்து நிறைய அரிசி வகைகள் சேர்த்திருக்கோம். கருங்குவளை அரிசி, மாப்பிள்ளை சம்பா, கைக்குத்தல் அரிசி, மூங்கில் அரிசி, அந்த மாதிரி. இது எல்லாமே நம்ம தனித்தனியாக குழந்தைங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அதோட கலரை பார்த்துட்டும் வேணான்னு சொல்லி அவாய்ட் பண்ணுவாங்க. நம்ம இந்த மாதிரி சத்து மாவில் செஞ்சு வறுத்து அரைச்சி கொடுத்துட்டோம் அப்படிங்கும்போது அவங்களோட எல்லா சத்தும் அவங்களுக்கு கிடச்சிரும். நம்ம நிறையா தானியங்களும் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த தானியத்தில் ஃபைபர் ஜாஸ்தியாக இருக்குது. குழந்தைங்களுக்கு நம்ம சின்ன வயசுலேயே, அதாவது 1 to 10க்குள்ளேயே இந்த மாதிரி எல்லா சத்து ஃபைபரும் கிடைக்கிற மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களோட உடல் வலிமை நல்லா இருக்கும். இதெல்லாம் நீங்கள் குவான்டிட்டி ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பயிர் வகைகளை பாதியாக கூட எடுத்துக்கோங்க. தானியம் பயிர் அப்படிங்கிறத பாதியாக கூட எடுத்துக்கோங்க. அதாவது 1/2 டம்ளர் அளவுக்கு கூட எடுத்து வறுத்து கொடுத்துக்கோங்க. இதெல்லாமே கை பொறுக்கிற சூட்டில் வருங்க. ஏன் நம்ம வறுத்து கொடுக்குறோம் அப்படின்னா, நம்ம வெயிலில் காய வச்சு, வேலைக்கு போகிறவங்களால வெயிலில் காய வச்சு எடுத்து நம்ம பண்ணிக்க முடியாது. அதனால் ஒரு இளம் வறுப்பாக வறுக்கும்போது நம்மளுக்கு சீக்கிரம் பூச்சி பிடிக்காமையும் இருக்கும். இதில் நம்ம சுக்கு சேர்த்துருக்கேன். ஏன்னா இது ரொம்ப ஹெவியாக இருக்குது, குழந்தைங்களுக்கு ஜீரணசக்தியில் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு துண்டு சுக்கு, அதையும் நம்ம வறுத்தெடுத்துக்கலாம். இதில் 2 ஏலக்காவும் போட்டு வறுத்தெடுத்துக்கோன்னா மணமாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம நட்ஸ் வகைகளை வறுத்தெடுத்துக்க போகிறோம். இதை நீங்கள் வறுத்தெடுத்துட்டு தனியாக ஒரு கண்டெய்னரில் வச்சு கொடுத்துருங்க. அந்த சத்து மாவு வறுத்ததோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிட வேண்டாம். ஏன்னா ஒவ்வொரு ரைஸ் மில்லில் இதை நட்ஸை சேர்த்து போட்டு அரைக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. அதனால் இதை மட்டும் நீங்கள் வறுத்துட்டு தனியாக ஒரு கண்டெய்னரில் வச்சு கொடுத்துருங்க. அங்கே அரைப்பாங்கன்னா மட்டும் சேர்த்தி கொடுத்து அரைச்சிடுங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் வறுத்தாச்சு. இந்த மாதிரி கையில் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இதை கொடுத்துடலாம். இப்போ நட்ஸை மட்டும் நான் தனியாக கொடுக்க போகிறேன். இதை அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு அமைக்கிறேன். எனக்கு நல்ல வேலை அவங்க நட்ஸையும் போட்டு அரைச்சி கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நான் சத்து மாவு அரைச்சிட்டு வந்துட்டேன். இது நீங்கள் வெறுமனே கஞ்சி, கூழ் அப்படின்னு மட்டும் கொடுக்காம இதில் டிஃப்ரெண்ட்டாக எப்படி கொடுத்தா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க அப்படிங்கிறத நான் அடுத்தடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வரும்.